டியூப் தமிழ் வணக்கம். கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பேருந்து மூலம் மான்கொம்பு கடத்திய நபர் பேருந்து தரிப்பிடத்தில் அதிரடியாக கைது. யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியஸ்தகருக்கு கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சியிலிருந்து சட்டவிரோதமாக மான்கொம்பினை பேருந்தில் கடத்தி கொண்டு வந்த நபர் அதிரடியாக பேருந்து நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இது ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் புலனாய்வினர் தெரிவித்துள்ளனர். இந்த கைதின் மூலம் 42 வயதுடைய நபர் எனவும் இவர் முன்னரும் இவ்வாறான விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரையும் சான்று பொருளையும் யாழ் போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தியுள்ளதாகவும் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபரையும் சான்று பொருளையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகள் வடக்கில் அதிகமாக இடம்பெறுகின்றது. குறிப்பாக வவுனியாவில் இருந்து யாழ் நகருக்கும் கிளிநொச்சியிலிருந்து யாழ் நகருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் இவ்வாறான சட்டவிரோதமான கடத்தல் செயற்பாடுகள் அண்மை காலமாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அதிகரிப்பு வெவ்வேறு கோணங்களிலும் வெவ்வேறு வகைகளிலும் வெவ்வேறு திசைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த செயற்திட்டத்தை முறியடிப்பதற்காக போலீசாரும் பல வழிகளில் யுக்திக செயற்திட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் தாண்டி கடத்தல்காரர்களுடைய வேகம் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடு ஒன்று சட்டவிரோதமான செயற்பாட்டினை அங்கிருந்து பேருந்தில் கடத்தி கொண்டு இங்கு வருவதற்கு அவருக்கு இவ்வாறான ஒரு விடயம் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான செயற்திட்டங்கள் தமிழர் பகுதியில் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கின்றது. இந்த செயற்திட்டத்தின் வடிவில் தமிழர்களினுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமைகின்றது? சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதிகரிக்கும் இடமாக தமிழர் பகுதிதான் இப்போது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த விடயமானது என்னத்துக்காக இந்த விடயங்கள் இவ்வாறு நடக்கிறது என்பது யாருக்குமே தெரியாத வண்ணமாகத்தான் இருக்கின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.